ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம். இதுல 60 பெண்களும் 4 மேல் ஆண்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுவரை அவர்களே எல்லாமே தெரியும் உயிரிழந்துட்டாங்க. 2 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. சிஎம் சார் ரொம்ப வேதனைப்பட்டாரு. சிஎம் ரொம்ப வேதனைப்பட்டாரு. இந்த மாதிரி ஒரு துக்கம் ஏற்படாம நீங்க பாத்துக்கிறதுக்காக இண்டஸ்ட்ரி பொல்யூஷன் ஆக்ட், இண்டஸ்ட்ரி ஆக்ட், ஹெல்த் எல்லாரையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி கேட்டிருக்காரு. மேல போய் பார்த்தோம். இங்க இருக்கக்கூடிய உயர்மட்ட மருத்துவர் அவங்க அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லிட்டு கடமைப்பட்டிருக்கோம். சிஎம்மும் கடமைப்பட்டிருக்காரு. நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் இந்த உயர்மட்ட டாக்டர்ஸ் அத்தனை பேரும் சேர்ந்து இத்தனை பேரை போராடி காப்பாற்றுறாங்க. நேரடியா பார்க்கும் போது நமக்கு தெரியுது அந்த டாக்டர்ஸ் அவங்களுடைய எல்லா வித திறமையும் பண்றாங்க. ஒரு தனிப்பட்ட டிஎம்இ குழுவும் அனுப்பிச்சிருக்காங்க. டாக்டர்ஸ் குழு உயர்மட்ட டாக்டர்ஸ்க்கு நீங்க வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க இவங்களை பார்த்துக்கிறதுக்காக. ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் அவருக்கு அப்டேட் பண்ணின்னு இருக்கும் சிஎம்ஸா இருக்கும். மற்றபடி இன்னும் ஸ்டேபிளா இருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு பெரிய மண்டபத்தில் இருக்காங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலையும் ஒரு சில பேருக்கு கூட்டு போயிருக்கோம். இதுதாங்க இப்ப இருக்கிற நிலவரம். மொத்தமா இது வரைக்கும் எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து எத்தனை பேர் வீரர் இருக்காங்க? எந்த ஊருக்காரங்க? நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களா, வெளிமாநிலத்துக்காரங்களா? அத்தனை பேரும் வடநாட்டுக்காரங்க. அதுல 60 பேர் ஃபீமேல்ஸ், 4 பேர் மேல்ஸ். இதுல 2 பேர் தான் உயிரிழந்திருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டலும் சேர்த்து. எதனால இந்த விபத்து ஏற்பட்டது? அம்மோனியா கசிவு எதனால ஏற்பட்டது சார்? ஆய்வு பண்ணீங்களா? இது இறால் பண்ணையம். அந்த இறாலுடைய ஸ்டோரேஜ் பண்ற இடம், அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கு. அந்த கூலண்ட் அம்மோனியா மூலமா கூலண்ட் பண்ணுவாங்க. அந்த கூலண்ட் லீக் ஆயிருக்கதை இது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இன்னும் மேற்கூடிய எல்லா இவங்க சொன்னது அத்தனையும் நம்ம ஆராய்ஞ்சு அறிஞ்சு என்னன்றது நம்ம சொல்றோம். பராமரிப்பு குறைபாடு காரணமா இந்த விபத்து ஏற்பட்டுச்சா இல்ல எப்படி சார் ஏற்பட்டுச்சு? அதையும் விசாரணையில நாங்க கேட்டிருக்கோம். விசாரணை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விசாரணை பண்ணிட்ட அப்புறம் தான் இதை பத்தி டெஃபினட்டா விசாரணை இல்லாம இருக்காரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாண்புமிகு சிஎம் விஜய் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்படி சொல்லியிருக்காரு. எஃப்ஐஆர் போட்டாச்சு, அவங்கள செக்யூர் பண்ணிருக்கோம். ஓனர்ஸ் தான், ஓனர்ஸ் எஃப்ஐஆர்ல செக்யூர் பண்ணி வச்சிருக்கோம். 2 பேர். பேர் நான் விசாரணையில கரெக்டா சொல்லிடுவாங்க. ஏன்னா எஃப்ஐஆரே போட்டாச்சு, அதனால அவங்க எல்லாமே தெரியும். 2 பேருங்க இதுவரை. உயர் சிகிச்சைக்காக மருத்துவ குழு அமைச்சிருக்குன்னு சொன்னீங்க. எத்தனை டாக்டர்ஸ் கிட்டத்தட்ட டிஎம்இ தலைமையில் 40-50 பேருக்கு மேல இருக்காங்க. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.